உடைய கண்ட்ரோல் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. இந்த பத்துஷ ரப்பிக்க லஷரீர் அல்லாஹ்வுடைய பிடி என்பது நிச்சயமாக கடுமையானது. அது எப்படி பிடி தெரியுமா? நம்முடைய உடல்களில் இருக்கக்கூடிய எத்தனை நரம்புகள் இருக்கிறதோ அதில் ஏதாவது ஒரு நரம்பை எடுத்து விட்டால் இந்த உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அதை கட்டுப்படுத்தும். தலை வலிக்கும், தலை மட்டும் தான் வலிக்கும். ஆனா நம்ம சௌகரியம் செயல்பட முடியுமா? கைத்தால சொல்றோம் வேலை செய்யாத, கண்ணு சொல்றோம் தூங்கு, ஆனா வலிக்கிறது தலை மட்டும் தான். கால் வலிக்கும், அந்த காலுக்காக எல்லாரும் உதவி செய்யும். ஆனால் மறுபடியும் இந்த உறுப்பு நம்முடைய உருவாக உதவி செய்யும். அல்லாஹ்வுடைய நாடு மறுபடியும் சாட்சி சொல்லக்கூடிய அனைத்தும் உறுப்புகளாக இருக்கும். பேசக்கூடிய வாய்ப்பாக தெரிவித்து விடுவார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டான். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நமக்கு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அதன்படி வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாராக. இந்த உம்மத்திற்கு நாம் உலகத்தில் தெரிவிக்கிறோம். இந்த உலகத்தில் மரணிக்க வேண்டும். மரணிப்பது மட்டுமல்லாமல் இந்த உம்மத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்வான சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான அருள்மழை பொழிவாராக. ஆகிய தஆலா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. சிறப்பாக இந்த மஜ்லிஸை துவக்கமுறையாற்றிய அப்துல் மாலிக் பற்றி அவர்களுக்கு எல்லா நீண்ட ஆணையம் நிறைந்த செல்வத்தையும் தந்து நல்ல அனுபவமானவர்களே, மேற்கொண்டு வாழ்த்துறை வருவதற்காக மௌலவி ஹாஃபிஸ் பஹலுல்லா அவர்களே வாழ்த்துறை அறிவிக்க அழைக்கிறேன். வெளியே ஆனால் அவங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னா சபை நம்பமாயிடும். ஒரு சிறப்புடைய அவங்க ரொம்ப எல்லோருக்கும் வந்திருக்கிறாங்க. அவங்க நினைவுபடுத்த விதமாக வந்து சிறப்பான மஜ்லிஸ் அமையணும் அப்படின்னா நம்ம இந்த மஜ்லிஸ் நிறுவப்பட்டது வாங்க எதிர்த்து நாம் வந்துருங்க. வீட்டில் இருக்க பெண்கள் வசதியும் வந்தீங்க அப்படின்னா அந்த சிறப்புடைய அவர்களுக்கான ஒரு விஷயம் வரும். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. وقال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم مجتمع قوم في بيت الله مجتمع قوم في بيت من بيوت الله يتلون الكتاب الله ويتدارسونه هو بينهم أو كما قال عليه الصلاة والسلام. புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உண்டாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்கள் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், அன்பியாக்கள், குறிப்பாக ஊர்வாசிகள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் இன்றும் என்றும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா